ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இருக்கு கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். கோஸ் பம்ப் தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையங்களில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு. அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெயிலின் தாக்கம். வரும் காலங்களில் 100 டிகிரியை தாண்ட வாய்ப்பு. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் தக்காளியின் விலை. வரத்து குறைவு காரணமாக அதிகரித்ததாக தகவல். புதுச்சேரியில் 9 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு. தேர்வர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தேர்வெழுதினர். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க வாக்கு எண்ணும் மையங்களில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. 5 மாநிலங்களுக்கான தேர்தல்கள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் வாக்கு எண்ணும் பணி வரும் திங்கட்கிழமை 4/5/2026 அன்று நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராக உள்ள நிலையில் 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையங்களான மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் துணை ராணுவத்தினர், IRBN காவல்துறையினர், உள்ளூர் காவலர்கள் உள்ளிட்ட 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களும் பாதுகாப்பு பணியில் சுழற்சி முறையில் 24 மணி நேரம் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற உள்ள நிலையில் அந்தந்த மையங்களில் காவல்துறையினரின் பாதுகாப்பு மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து காவலர்களுக்கும் வாக்கு எண்ணும் பணியின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கை பணியும் அமைதியான முறையில் நடைபெற மாவட்ட தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள உட்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கம் அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ள நிலையில் வரும் காலங்களில் அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சித்திரை மாதம் தொடங்குவதற்கு முன்பே புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது அனைவரும் அறிந்ததே. அதிலும் சித்திரை மாதம் தொடங்கிய பின்பு வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து தற்போது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டையும் தாண்டி வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. புதுச்சேரியில் மட்டும் கடந்த சனிக்கிழமை 98.2 ஃபாரன்ஹீட் டிகிரி வெப்பம் பதிவாகிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமை 100 டிகிரிக்கும் மேலாக வெப்பம் பதிவாகியது குறிப்பிடத்தக்கது. நிலையில் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருவதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் பகல் நேரங்களில் வெளியே செல்லாமல் மாலை வேளையில் மட்டுமே சுற்றுலா மையத்திற்கு படையெடுத்து வருகின்றனர். அதிலும் வரும் திங்கட்கிழமை முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ளதால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக தக்காளியின் விலை உயர்த்தி விற்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். காய்கறிகளில் அத்தியாவசியமான காய்கறியாக திகழ்வது தக்காளி. அந்த வகையில் தக்காளியின் விலை சமீப காலமாக அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பெரும் பேசும் பொருளாக மாறி வருகிறது. தக்காளி கடந்த மாதங்களில் மலிவான விலையில் கிடைத்து வந்ததால் அதனை அதிக அளவில் பயன்படுத்தி வந்தனர். தற்போது வெயில் காலம் என்பதாலும் விளைச்சல் குறைவாலும் தக்காளியின் வரத்து நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. நிலையில் புதுச்சேரியில் தற்போது தக்காளியின் விலை 1 கிலோவிற்கு 40 முதல் 50 ரூபாய் விலையில் விற்கப்பட்டு வருகிறது. 7 கிலோ, 8 கிலோ 100 ரூபாய் என்ற அளவில் விற்கப்பட்ட தக்காளி தற்போது கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய் விற்கப்பட்டு வருவது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இன்னும் சில நாட்களுக்கு தக்காளியின் விலை இவ்வாறு தான் இருக்கும் என்றும் வரத்து அதிகரித்ததும் அதன் விலை குறையக்கூடும் என வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர்.
எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு புதுச்சேரியில் 9 மையங்களில் நடைபெற்றது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎம்எஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலம் ஆண்டுதோறும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. நிலையில் 2026-27 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த தேர்வு நாடு முழுவதும் 28 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். இந்தியாவில் 552 நகரங்கள் மற்றும் 14 வெளிநாடுகளில் நீட் நுழைவுத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை நடைபெற்றது. புதுச்சேரியில் காலாப்பட்டு கேந்திர வித்யாலயா பள்ளி, ஜிப்மர் வளாகத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளி, காலாப்பட்டில் உள்ள ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி, வைத்துக்குப்பம் சின்னாத்தாள் அரசு மேல்நிலைப் பள்ளி, திருவள்ளுவர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, வில்லியனூர் கண்ணகி அரசு மேல்நிலைப் பள்ளி, புதுச்சேரி பல்கலைக்கழகம், பாரதாசன் மகளிர் கல்லூரி, புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தேர்வு மையங்களில் நடைபெற்றது. இதேபோல் காரைக்காலிலும் 3 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. புதுவை, காரைக்காலில் உள்ள 12 மையங்களில் 5106 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கடந்த ஆண்டை விட 2 தேர்வு மையங்கள் இந்த ஆண்டு அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. காலை 11:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை தேர்வு அறைக்கு செல்ல தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அதன் பிறகு தேர்வு மையத்திற்குள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. தேர்வர்கள் அனுமதிச் சீட்டு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். தேர்வையொட்டி தேர்வு மையங்களில் கூடுதல் காவல்துறையினரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட உள்ள அதிகாரிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யும் 2ஆம் தற்செயல் கலப்பு முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 4/5/2026 திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள எண்ணிக்கை மேற்பார்வையாளர், எண்ணிக்கை உதவியாளர் மற்றும் நுண் பார்வையாளர்களை சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு ஒதுக்கீடு செய்யும் 2ஆம் தற்செயல் கலப்பு முறை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட மேலிடை பார்வையாளர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் முன்னிலையில் வெளிப்படையான முறையில் மேற்கொள்ளப்பட்டது. தற்செயல் கலப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை வழிகாட்டுதலை உறுதி செய்யும் வகையில் நடைபெற்றது. இதில் கணினி வழியாக எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், எண்ணிக்கை உதவியாளர்கள் மற்றும் நுண் பார்வையாளர்கள் ஆகியோர் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தற்செயல் கலப்பு முறையில் ஒதுக்கப்பட்டனர். தேர்தல் செயல்முறையின் நேர்மையை பேணுவதற்காக இந்த செயல்பாட்டின் போது தேவையான அனைத்து நடைமுறைகளும் முறையாக கடைபிடிக்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை மனிதவள மேம்பாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி முரளிதரன் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் காரணமாக ஏற்படும் உடல் சூட்டை தவிர்க்கும் விதமாக நுங்கு விற்பனை களை கட்டி வருகிறது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் பெரும்பாலானோர் பகல் நேரத்தில் வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சூட்டை குறைக்கும் விதமாக இளநீர், பதநீர், மோர் உள்ளிட்ட பானங்களை அருந்தியும் தர்பூசணி, கிர்னி பழம், நுங்கு உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தியும் வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் தற்போது நுங்கு விற்பனை அமோகமாக களை கட்டி வருகிறது. அதிலும் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை பகுதி முழுவதும் ஆங்காங்கே நுங்கு விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. தற்போது நுங்கு விற்பனை அதிகரித்து வருவதால் அதன் விலையும் அதிகரித்து காணப்படுகிறது. நிலையில் 7 நுங்கு 50 ரூபாய் என்ற விதத்தில் நுகர்வோர்களுக்கு விற்கப்பட்டு வருகிறது. வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக பொதுமக்களும் அதிக அளவில் நுங்கினை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 59வது ஆண்டு கம்பன் விழா வருகின்ற 8ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் என அதன் தலைவர் சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 59வது ஆண்டு கம்பன் விழா வருகின்ற மே மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. கம்பன் விழா 2026 தொடக்க நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கம்பன் விழாவினை தொடக்கி வைக்க உள்ளனர். இது குறித்த அறிவிப்பை புதுச்சேரி கம்பன் கழகத்தின் தலைவர் சிவக்கொழுந்து வெளியிட்டுள்ளார். நிலையில் கம்பன் விழா 2026 மே மாதம் 8, 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் கம்பன் கலையரங்கில் நடைபெறும் என்றும், முதல் நாள் நிகழ்வின் தொடர்ச்சியாக விழாமலர் வெளியிடப்பட்டு புதுச்சேரியில் சிறந்து விளங்கும் தமிழ் அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெறும் என்றும், பிரபல தமிழ் இலக்கியவாதிகளான சுகி சிவம், இலங்கை ஜெயராஜ் ஆகியோர் பங்கேற்கும் விவாதங்கள் மற்றும் சிறப்புரையும் நடைபெறும் என தெரிவித்துள்ளார்.
கம்பன் விழாவின் முக்கிய நிகழ்வான வழக்காடு மன்றம், கம்பன் கழக போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழாவும் இந்த கம்பன் விழா 2026 நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பேட்டியின் போது கம்பன் விழா 2026 ஒருங்கிணைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான செல்வ கணபதியும் உடனிருந்தார். 59வது கம்பன் விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கம்பன் விழாவை தோற்றுவித்த நம்முடைய முன்னோர்கள் வெங்கட சுப்பாரெட்டியார், அருணகிரி ஐயா, நம்முடைய கம்பக்காவலர் முருகேசன், கல்யாண சுந்தரம், இப்படிப்பட்ட முத்துக்கற்பன், வேல் சொக்கநாதன், இன்னும் பல அறிஞர் பெருமக்கள் எல்லாம், பெரியவர் சான்றோர் பெருமக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த விழாவை சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த கம்பன் கழகம் தாய் கழகமான காரைக்குடி கம்பன் கழகத்தை ஆரம்பித்த சா கணேசன் அவருடைய ஆதரவோடு அதனுடைய நிலைப்பாட்டிலே நம்முடைய புதுச்சேரி கம்பன் விழா தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லாஸ்பேட்டை பகுதியில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ளதால் அப்பகுதியில் வரும் திங்கட்கிழமை 4/5/2026 அன்று ஒரு நாள் மட்டும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதுநிலை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை திங்கட்கிழமை லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெறும் என்றும், இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்கள் அமைந்துள்ள லாஸ்பேட்டை பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி மகளிர் பொறியியல் கல்லூரிக்கு வரும் வேட்பாளர்கள், முகவர்கள் வாகனங்களை நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப் பள்ளியிலும், மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு செல்பவர்கள் வள்ளலார் பள்ளி பின்புறமும், தாகூர் கலை அறிவியல் கல்லூரிக்கு செல்பவர்கள் கல்லூரி மைதானத்தில் நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜீவா காலனியில் இருந்து விமான நிலைய சாலைக்கு செல்லும் வாகனங்கள் நாவலர் நெடுஞ்செழியன் சந்திப்பில் மாற்றிவிடப்படும் என்றும், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை வழியாக வரும் வாகனங்கள் ஜேடிஎஸ் சந்திப்பில் ராஜாஜி சிலைக்கு மாற்றிவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையம், கல்லூரி சாலை வழியாக வரும் வாகனங்கள் நீதிபதிகள் குடியிருப்பு பகுதியில் மாற்றி விடப்படும் என்றும், அந்த வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் எந்த அரசியல் கட்சிகளின் வாகனங்களும் எண்ணிக்கை மைய வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாலை விதிகளை பின்பற்றாத வாகன ஓட்டிகளிடம் உடனடி அபராதம் விதித்து போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறையினர் விபத்துகளை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். வாகன ஓட்டிகளுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. நிலையில் தற்போது காவலர்கள் மாநிலம் முழுவதும் அடிக்கடி வாகன சோதனை நடத்தி போக்குவரத்து விதிமுறைகளை மீறிபவர்களுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். குறிப்பாக செல்போன் பேசிக்கொண்டு வாகனங்கள் ஓட்டுவோருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. நிலையில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் தலைமையில் மாநிலம் முழுவதும் சோதனை நடைபெற்றது. அப்போது போக்குவரத்து விதிகளை மீறிய வாகன ஓட்டிகளுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்பட்டது. அதன்படி செல்போன் பேசியபடியே வாகனம் ஓட்டியதாக 182 பேருக்கும், ஹெல்மெட் இல்லாமல் சென்றதாக 234 பேருக்கும், காரில் சீட் பெல்ட் அணியாமல் சென்ற 40 பேருக்கும், இருசக்கர வாகனத்தில் 3 பேர் சென்றதாக 56 பேருக்கு உள்ளிட்ட தொடர்பான மொத்தம் 829 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அதில் அபராத தொகையாக 1,35,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான போர் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் அழுத்தம் கொடுத்து வருவதால் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை உயர்த்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீதான போர் காரணமாக உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் நாளுக்கு நாள் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருகிறது. கச்சா எண்ணெய் விலை ஏற்றத்தால் உலகின் பல நாடுகள் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயுவின் விலையை ஏற்கனவே அதிகரித்துவிட்டன. இந்தியா மட்டும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு விலையை ஏற்றாமல் வைத்துள்ளது. ஆனால் வர்த்தக கேஸ் சிலிண்டரின் விலையும் விமானங்களுக்கான எரிபொருளின் விலையும் கணிசமாக உயர்த்திவிட்டது. கச்சா எண்ணெய்க்கு இருக்கின்ற விலையை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த விலை உயர்வு அதற்கு கட்டுப்படி ஆகாது என்றும், எப்படியும் கைப்பிடித்தமே ஆகும் என எண்ணெய் நிறுவனங்கள் கூறி வருகின்றன. இதனால் மத்திய அரசும் வேறு வழியின்றி அதனை பரிசீலனைக்கு எடுத்துள்ளது. எனவே பெட்ரோல், டீசல் மற்றும் வீடுகளுக்கான சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கலாம் என தெரிகிறது. அப்படி அதிகரித்தால் பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 5 வரையிலும், சமையல் எரிவாயுவின் விலை சிலிண்டருக்கு 50 ரூபாய் வரையிலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விலை உயர்வு குறித்து இதுவரை முடிவு எடுக்கப்படவில்லை என்றாலும் ஒரு வாரத்தில் விலை உயர்வுக்கான அறிவிப்பு வெளியாகலாம் என தெரிகிறது. 5 மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு எந்த நேரத்திலும் விலை உயர்வு அறிவிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கின்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,835 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,670 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.